அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் மார்ச் மாதத்தினுடைய 5வது நாள், வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளில் என்ன செய்யலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த வாஸ்து நாட்கள் மாதத்தில் ஒரு நாள், அந்த மாதிரி சில குறிப்பிட்ட மாதங்கள் இந்த வாஸ்து நாள் வருவது உண்டு. இந்த வாஸ்து நாள் வருகின்ற நாளில் நம்ம பூமி பூஜை போடுவது சிறந்தது. அப்படி இல்லை, பூமி பூஜை போட முடியல, பூமி இல்லை அப்படின்னா வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், எங்களுக்கு நிலம் இருக்குது, அங்கே வீடு கட்ட முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது, நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல அப்படின்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால் அந்த தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு வாஸ்து பூஜையை செய்யலாம். வாஸ்து புருஷர் அப்படின்றவர் பூமிக்கு அடியில் இருப்பார். அவர் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருப்பார். சில மாதங்களில் அவர் 1.5 மணி நேரம் கண் விழித்து இருப்பார். அந்த 1.5 மணி நேரத்தில் நாம் வாஸ்து பூஜை போடும்போது அந்த பூமிக்கு உண்டான அந்த கெட்ட சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அப்படின்றது நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகின்றது மற்றும் நம்பப்படுகின்றது. அது உண்மையும் கூட. அதனால் அந்த வாஸ்து புருஷர் விழித்திருக்கின்ற நேரத்தில் நாம் செய்கின்ற அந்த பூஜைகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நிலம் இருக்குது அப்படின்னா வாஸ்து பூஜையை நீங்கள் ப்ராப்பராக ஐயரை அழைத்து செய்வது சிறந்தது. அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு கலசம் வச்சு, ஒரு சொம்பு வச்சு தண்ணீர் ஊற்றி அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு அதற்கு மேலே அதில் வெற்றிலை அல்லது மாயிலை வைத்து, தேங்காய் வைத்து, விநாயகரை வைத்து நீங்களே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து அந்த தண்ணீரை அந்த நிலம் முழுவதும் ஊற்றி விடும்போது கண்டிப்பாக சில குறைபாடுகள் நிவர்த்தியாகும். அப்படி இல்லை, வீட்டில் உங்களுக்கு வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு பூசணிக்காயை வாங்கி அந்த பூசணிக்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த பூசணிக்காய்க்கு பூஜை செய்து வீட்டிற்கு முன்பாக இந்த நேரத்தில் கட்டினால் கூட கண்டிப்பாக வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும். அதில் சந்தேகம் கிடையாது. இந்த வாஸ்து புருஷர் விழித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாஸ்து பகவான் நமக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அதுதான் காரணம். அது எந்த நேரம் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். நாளை காலை 10:32 இருந்து 11:08 வரை வாஸ்து பகவான் விழித்திருக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் இந்த வாஸ்து பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக இந்த வாஸ்து பகவானினுடைய அனுக்கிரகத்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாஸ்து குறைபாடு இருக்குது, எங்கள் வீட்டில் லட்சமாக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அற்புதமான இந்த பூசணிக்காய் பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே ஒரு கலசத்தை வச்சு பூஜை செய்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கும் போது கூட வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும். ஏன் அப்படின்னா அந்த நேரம், அந்த முகூர்த்தம், அந்த வாஸ்து பகவான் விழித்திருக்கின்ற அந்த 1.5 மணி நேரம், அந்த நேரத்திற்கு உண்டான சக்தியாகப்பட்டது நமக்கு நல்ல பலனை தரும். அதனால் லட்சமாக செலவு செய்து பரிகாரங்கள் செய்வதை விட இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.